வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் F&O ட்ரேடிங் பிகினர்ஸ்க்கு நல்லதா கெட்டதா, அந்த F&O ட்ரேடிங்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்வம் காட்டுறதை விட நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இன்ட்ராடேயில் குறிப்பாக நம்ம ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா F&Oவில், அதாவது முக்கியமாக ஆப்ஷன்ஸில் அதிகமான பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்ட் டைம்ஸில் F&Oவில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் வருது. ஸோ இதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F&Oவை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரீசன்னால எல்லாரும் இந்த F&O சைடில் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் உள்ளே வராங்க. ஸோ இது ஒரு பிகினருக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கெடுதல் தான். ஓகே, அப்போ ஒரு பிகினராக நான் F&O ட்ரேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்தில் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது பெட்டர். அதாவது எந்த ஒரு வேலையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு முறையாக பண்ணும்போது அதில் வரக்கூடிய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் ஆர்வத்தில் அதை பற்றி முழுசாக நீங்கள் கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிறத விட ஜஸ்ட்டு சில நாட்கள் வெயிட் பண்ணுறது பெட்டர். அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு F&Oனா என்னன்னு தெரியணும். உதாரணமாக இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். டாடா ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் நீங்கள் லாங் டர்மாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அண்டு இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ண முடியும். இதில் சேஃபஸ்ட் வே அப்படிங்கிறது லாங் டர்ம் தான். இன்ட்ராடே சேஃப் கிடையாது. அப்படி இருந்தும் ஏன் இன்ட்ராடேல அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் இந்த ஸ்டாக் ஒரு 100 குவான்டிட்டி பை பண்ணுற மாதிரி நான் கன்சிடர் பண்ணுறேன். அதாவது லாங் டேர்மில் வச்சு ஒரு 100 குவான்டிட்டி நான் பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 21,000 ரூபா தேவைப்படுது. அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ் 215 ரூபா. இதே 100 குவான்டிட்டி நான் இன்ட்ராடேல வச்சு பை பண்ணும்போது எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 ரூபா தான் உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது 5 டைம்ஸ் உங்களுக்கு லிவரேஜ் கிடைக்குது. 5 மடங்கு அந்த லாங் டர்மை விட கம்மியான அமௌண்ட் இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே நாளில் ட்ரேட் எடுத்து ஒரே நாளில் க்ளோஸ் பண்ண முடியும். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டர்ம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை மட்டும்தான் பண்ண முடியும். இதை இன்ட்ராடேல பை அண்ட் செல் இரண்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மார்க்கெட் ஏறும் போதும் ப்ராஃபிட் பண்ண முடியும், இறங்கும் போதும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியும். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுதோ அந்த அளவு தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடேயில் பை பண்ணும்போது ஆப்ஷன்ஸை விட ஒரு கம்மியான ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும். அண்ட் சார்ஜஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஆரம்பத்தில் நிறைய பேர் ஸ்டாக்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இப்போ ஸ்டாக்ல இன்ட்ராடேல படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா F&O சைடு இருக்கக்கூடிய ஈர்ப்பு தான். அதாவது F&O நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். F அப்படிங்கிறத ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க, O அப்படிங்கிறத ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி 2 விதமாக இருக்குது. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தான் வரும். ஆப்ஷன்ஸில் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி இது ரெண்டுமே இருக்குது. ஸ்டாக்ஸ்லையும் சரி இண்டெக்ஸ்லையும் சரி நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே பண்ணலாம். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், பேங்க் நிஃப்டி இதெல்லாமே இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டாடா ஸ்டீல், ரிலையன்ஸ், ஐசிசி பேங்க் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் வரும். இப்போ நீங்கள் எந்த மந்தில் இருக்கீங்களோ, இப்போ மார்ச் மந்தில் இருக்கிறீங்க அப்படின்னா மார்ச் மந்தோடதோ அல்லது ஏப்ரல் மந்தோடதோ மே மந்தோடதோ ஏதாவது ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் நிஃப்டியோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் அதை பை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 லேக் பக்கம் தேவைப்படுது. அப்போ ஃபியூச்சர்ஸ்க்கு மேக்ஸிமம் மார்ஜின் தேவைப்படுறதுனால அதிகமான ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. அண்ட் ஃபியூச்சரை நம்ம எந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம், அது எதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தனிப்பட்ட வீடியோவில் பார்க்கலாம். அண்டு ஃபியூச்சரை விட ஆப்ஷன்ஸில் ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம், இப்போ நான் நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நிஃப்டி இப்போ மார்க்கெட்டில் எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கோ அதுக்கு நியர் இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் அண்ட் புட்டு 2 சைடுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஒரு ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பை அண்ட் செல் இரண்டுமே பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் 2 விஷயம் இருக்குது. அதாவது ஒன்று கால் ஆப்ஷன்,
இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த கால் அண்ட் புட்டு ரெண்டுலையுமே வந்து நீங்கள் பையும் பண்ண முடியும், செல்லும் பண்ண முடியும். அதாவது கால்லையும் பை அண்ட் செல் பண்ணலாம், புட்லையும் பை அண்ட் செல் பண்ணலாம். அப்படின்றப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் நிஃப்டியில் வந்து ஒரு கால் ஒரு புட்டை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நான் ஒரு பை கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு லாட் எனக்கு பை பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4000 ரூபா தான் தேவைப்படுது. இந்த 4000 ரூபாய் வச்சு நான் 10 பாயிண்ட் புக் பண்ணனாவே எனக்கு 650 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். குறைஞ்சது ஒரு 20-30 பாயிண்ட் புக் பண்ணுறேன் அப்படின்னா 1500-2000 வரைக்கும் என்னால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுது, டெய்லி வந்து ஒரு 500லேருந்து 1000 சம்பாதிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நான் தவறுன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதில் கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன, ஆப்ஷன் செயின்னா என்ன, இது வந்து கேஷ் செட்டில்மெண்ட்டா அல்லது ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்குகள் என்ன, மார்ஜினை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம். இப்போ இதுவே நான் கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நம்ம செல்லும் பண்ண முடியும். செல்லை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் ரெக்யூர்மெண்ட் அதிகம், 1,70,70,000 ரூபா தேவைப்படுது. பையுக்கு ஏன் மார்ஜின் கம்மியாக தேவைப்படுது, செல்லுக்கு ஏன் அதிகம் தேவைப்படுது, இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும். அதாவது பையிங்கை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், செல்லிங்கை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எதுலுமே எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் நீங்கள் ஆப்ஷன்ஸ்குள்ளே உள்ள வர்றது தவறான விஷயம். ஒரு சில லாஸஸ் பண்ணாத நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ அந்த லாஸும் கூட நீங்கள் சின்ன லெவலில் இருந்தால் பண்ணணும், எடுத்த உடனே அதிகமான அமௌண்ட்டு போட்டு பண்ணக்கூடாது. நம்ம ஒரு F&O ட்ரேடிங் அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கிளியராக கற்றுக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னா உங்களுடைய புரிதலை பொறுத்து. சிலருக்கு வந்து 3 மந்த் ஆகலாம், சிலருக்கு 6 மந்த் ஆகலாம், சிலருக்கு 1 இயர் அண்ட் 1 இயருக்கு எபோ கூட ஆகலாம். இப்போ உங்களுக்கு அதிகமான நேரம் இருக்குது மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். சிலர் வந்து ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைமிங்கில் வந்து ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு சில ட்ரேட்ஸ் எடுப்பாங்க, கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேரம் நீங்கள் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எளிமையாக கற்றுக்க முடியும். பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாரும் லாஸ் ஆகுறாங்க. அவங்களுடைய லாஸை கம்மி பண்ணுறதுக்காக தான் விர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறீங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இல்லை. அதாவது விர்ச்சுவல் மணியை வச்சு, ஒரிஜினல் மணி இல்லாமல் விர்ச்சுவல் மணியை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், அந்த மாதிரி ஒரு லைவ் ட்ரேடிங் மாதிரியே இதில் டெமோ அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா லைவில் வந்து ட்ரேட் எடுத்தால் சூட்டபிள் ஆகும். அண்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்குது. அதாவது சார்ட் பேட்டர்ன்ஸு அண்டு இண்டிகேட்டர்ஸு, இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸை வச்சு தான் ஒரு மார்க்கெட்டில் வந்து கேண்டில்ஸ் வந்து மேலே போகுமா அல்லது மேலே இருந்து கீழே வருமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். இப்படி டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பேசிக்ஸ்லேருந்து நிறைய இருக்குது. அண்டு முக்கியமாக ஆர்டர் டைப் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ரெகுலர் ஆர்டர்னா என்ன, கவர் ஆர்டர்னா என்ன, ப்ராக்கெட் ஆர்டர்னா என்ன, லிமிட்னா என்ன, மார்க்கெட்னா என்ன, எஸ்எல்னா என்ன, ட்ரிகர் ப்ரைஸ்னா என்ன, ப்ரைஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒரு கம்மி ரேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஏதாவது ஒன்று வாங்கிக்கணும். ஒரு 200 ரூபா அந்த ரேட் இருக்குதா, இந்த ஸ்டாக்கை வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணணும் அண்ட் இதை செல் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட்டில் வச்சு, லிமிட்டில் வச்சு, எஸ்எல்ல வச்சு எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரை பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஒரு பை அண்ட் செல் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட் பண்ணாவே அதிகப்படியான லாஸ் போக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரே ஒரு ஸ்டாக் அல்லது 2 ஸ்டாக் வாங்கி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணி பார்க்கும்போது பொறுமையாக நீங்கள் பை அண்ட் செல் பண்ணலாம். மேக்ஸிமம் லாஸஸ் எதுவும் ஆகாது, ஒரு மினிமம் லாஸ் மட்டும்தான் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடேயில் பை அண்ட் செல் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ்குள்ளே என்ட்ராங்க. நிறையா விர்ச்சுவல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வர்றது நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா F&Oனா என்ன, அதில் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, அந்த ஆப்ஷன்ஸை வந்து பேசிக்ஸ்லேருந்து நான் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீ வரக்கூடிய நாட்களில் வந்து நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ போடுறேன். அண்டு யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது, பேசிக்ஸு அண்டு பிகினர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சருக்கான நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு ஃபியூச்சர்ஸில் என்ன ரிஸ்க் இருக்குது, ஆப்ஷன்ஸில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ரிஸ்க் தெரியாமல் நம்ம உள்ளே போயிட்டு அவஸ்தைப்படுறத விட
அது என்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன இஷ்யூ வந்தாலும் நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் அதனால எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு அதிகமான ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க, மேக்ஸிமம் குவான்டிட்டிஸ் வாங்காதீங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வர்ற உங்களுடைய கேபிட்டல் தான் உங்களுடைய ஆதாயம். ஸோ அதனால் நீங்கள் உள்ளே கொண்டு வர்ற அந்த கேபிட்டலை வந்து அவசரப்பட்டு லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு திரும்ப ட்ரேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு இருக்காது, யாரும் ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. அதனால உங்களுடைய பணத்தை அனாவசியமாக விரயம் பண்ணாதீங்க. கரெக்டாக நாலேஜை வளர்த்துட்டு கரெக்டாக எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும் அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுறது நல்லது. பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இது ரெண்டுமே முறையாக கற்றுக்கிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளே என்ட்ராகணுமே தவிர அதர்வைஸ் வந்துட்டு ஆர்வத்தில் உள்ளே வர்றதுனால நீங்கள் நிறையா இழக்க வேண்டியது தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொறுமையாக டைம் எடுத்து முழுசாக கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ட்ரேடிங்குள்ளே வாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஃபியூச்சர்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, இதை பற்றி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிகினர்ஸ்க்கு புரியுற மாதிரி நம்ம வீடியோஸ் மேக் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் 1 by 1 வீடியோ மேக் பண்ணுறேன். நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் கற்றுக்கிட்ட என்னுடைய நாலேஜை வச்சு நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஸ்டாக் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறது பெட்டர். அண்டு நான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட நேரடியாக கேட்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.